என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இனிமேல் அவங்க லைஃப் அவங்களே பார்க்கட்டுன்னு விட்டுறக்கூடாது. ரோஹித் விட்டுட்டு போயிடுவாரோன்னு ஒரு பயத்துல இருக்கா இல்ல, இந்த பயத்தை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஹலோ சஞ்சய், ஹலோ கேக்குதா? ஹலோ சஞ்சய், ஐயே கேட்கல போல இருக்கு. மானே உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்த மேக கூட்டம் வழியா, வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு. ஹலோ அடி மாம உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்தி மாலை காத்து வழியா, வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு. இப்ப பாட்டு பாட போறீங்களா இல்லன்னா நான் பேசியதை கேட்க போறீங்களா? என் குட்டிமா பேசியதான் நான் கேட்பேன். இவ்வளவு நேரமா சஞ்சய் சஞ்சய்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஒரு வார்த்தை திருப்பி ஹலோன்னு கேட்டீங்களா? ஆமா, என்னமா 2 வாரத்துல கல்யாணம், இதுல ஹலோ சஞ்சய் கொஞ்சம் கிளுக்கிழுப்பா மாமா அத்தா இந்த மாதிரி எல்லாம் பேசாண்டாமா. அப்ப நான் அந்த மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு கிடைப்பா? வைக்கட்டா? ஏய் லூசு வச்சிடாத. எப்ப பாரு சஞ்சய் சஞ்சய் தான். ஏதாவது செல்லமா ஒரு வார்த்தை கூப்பிடலாமா? எனக்கு நீ ஏதாவது ஒரு செல்ல பேர் வச்சிருக்கியா? ஒன்னும் கிடையாது. என்னமோ ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா போனை வச்சிருவேனா? எப்பவும் அமைதியா பேசி என் குட்டிமா என்னை கோவமா பேசிட்டு இருக்கா. யார் என் குட்டிமாவை எப்படி கோவப்படுத்தி விட்டுருப்பா? எனக்கு நீ ஏதாவது ஒரு செல்ல பேர் வச்சிருக்கியா? ஒன்னும் கிடையாது. ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா பொண்டாட்டி, ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா? சரி அப்பனா நான் கட் பண்ணி அப்புறமா கூப்பிடுறேன். இல்ல இல்ல நீ சொல்லு. இல்ல கார் ஓட்டிட்டே பேசுறதே கஷ்டமா இருக்கும்ல. ஸ்பீக்கர்ல போட்டுட்டு தாம பேசுறேன், சொல்லு. உங்க கூட வேற யாராவது இருக்காங்களா? ஆமா, கூடால ஒரு பொண்ணு இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்க சஞ்சய், எனக்கு கெட்ட கோவம் வருது சொல்லிட்டேன். சரி மேட்டர் என்னன்னு சொல்லு. போன் பண்ணி இப்படி தத்தக்க பித்தக்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்க. தத்தக்க பித்தக்கன்னு சத்தம் முடியாவளா? ஆமா, காலையிலேயே விளவலான்னு பேசிட்டு இருக்க. மாறி நான் ஏதாவது சொன்னாலும் கோவப்பட மாட்டேன், உனக்கு வெக்கம் தான் வரும். இன்னைக்கு என்ன மேடம்க்கு இவ்வளவு கோவம் எல்லாம் வருது? அதுவும் பாட்டு பாடினதுக்கே கோவம் வருது. இப்ப எங்க போயிட்டு இருக்குவியா? ஹாஸ்பிட்டலுக்குமா? ஏன்? ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவீங்களா? நீ கூப்பிடாமலே மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வருவேன். கூப்பிட்டுட்டியா? இனிமே அல்வா எல்லாம் சேர்த்து தான் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் உங்க விளையாட்டு தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பேசுதீங்களா? சஞ்சய், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன மேட்டர்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசணும். என்னாச்சு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப நீ ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது. உங்களுக்கு எது கேட்டதோ அதுதான். கண்டிப்பா வந்துருங்க, உடனே பேசணும். பிரியா, இப்பவே வினத்துக்கு போன் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கான்னு சொல்லிட்டு வரட்டா? இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா போதும் வைக்கேன். பாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காவ. ஏ லூசு வச்சிட்டா. என்ன புதுசா இருக்கு? ஏ கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தலையும் பொட்டா வாய்சவக்கும், மச்சா நானும் மச்சினி நீயும் தொட்டா தூள் பறக்கும். தாமரை பூவும் இருக்கு சந்தன பூவும் இருக்கு, 2ல 1 பாக்கட்டுமா? பாடுடே, உனக்கு என்ன ஒரே ஜாலியா இருக்க போல. ஆமா, அதான் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்குதியா? ஆமா, ஏன் மச்சான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாவலாம்? அதுக்கும் மேலயா? அதுக்கு மேல ஒண்ணு நடக்க போகுது. அதுக்கு மேல நீ என்னத்துக்கு சந்தோஷப்பட போற? ஃபர்ஸ்ட் நைட் யாருக்கு மச்சான்? எனக்கும் பிரியாக்கும். ரூம் நம்பர் 5ல ஒரு பேஷண்ட் இருக்காரு பத்தியா, வயசு 82 ஆகும். வீட்ல இருந்து யாருமே இல்லகிட்டியா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டா பணம் மட்டும் கட்டினா போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயாச்சு. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. அவருக்கு அப்பப்ப என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆளு வேணுமா? இத்தனை பேர் இருக்கு ஆஸ்பத்திரியில இப்படி பண்ணியாவல்னா வீட்ல எல்லாம் இந்த வயசானவரை எப்படி பாப்பாவளோ? நீ ஆம்பள, நான் ஒரு டாபிக் பத்தி பேசினா நீ வேற எதைய பத்தி பேசிட்டு இருக்க. ஆமா, நீ கண்டதையும் பேசல, நான் அதை கேட்டுட்டு இருக்கேன்மா. இந்த பூவைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுல இருந்து உன்னை கையில பிடிக்க முடியல கேட்டியா? ஆமா ஆமா, இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த ஒண்ணு எனக்கு கிடைக்குது, அதுவும் எல்லாரும் ஆசீர்வாதத்தோடயும் கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி, இடையில இந்த ஃபர்ஸ்ட் நைட் கதையில எப்படி வந்தது? அவதான் சாயங்காலம் வந்துருங்க அதை பத்தி பேசணும்னு கூப்பிட்டா. கூட மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலே. யாரு? சிஸ்டர் சொன்னாவளா? மல்லிப்பூ மட்டும் எக்ஸ்ட்ரா பிட்டிங். என்னமே ஆம்பளை ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க, அதான் சொல்லியாச்சுல. டாக்டர். என்ன மர்லின்? டாக்டர் 5ஆம் நம்பர் ரூம்ல ஒரு பேஷண்ட் இருக்காருல்ல, ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. அது வீட்ல உள்ளவிய வேற யாருமே கிடையாது. இவ்வளவு வயசான ஒருத்தர் ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்த்திருக்காவ. யாராவது ஒருத்தருக்கு கூடால இருக்கலாமா? மர்லின், நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்பி தானே விட்டுட்டு போயிருக்காவ. வயசாயிட்டா 2 வயசு குழந்தை மாதிரி தான் அவிய பிஹேவ் பண்ணுவாவ. 2 வயசு குழந்தை என்ன பண்ணுதோ அதை தான் அவியலம் பண்ணுவாவ. இருந்தாலும் டாக்டர், வீட்ல இருந்து யாராவது இருக்கலாம்ல? அவிய தவறிய கடமையே நம்ம செய்யணும். நான் இப்ப ரவுண்ட்ஸ் வரும்போது பாக்குறேன், நீங்க போங்க இப்போ. டே கோம்ப,
அவ போனதுக்கு அப்புறமா அவளே பாத்துட்டு இருக்கா. இல்ல மச்சான், உன் புராணத்தை கேட்டுட்டு இருந்த நேரத்துல இந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணிருந்தா கூட இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கும். ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஸ்டாஃப் பத்தி இப்படி எல்லாம் பேசாதான் மூஞ்சி மொழியெல்லாம் பேத்துருவேன். ஆமா, நீ மட்டும் என் சிஸ்டரை லவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எங்களுக்கு நாங்க இப்படி யாரையாவது பார்த்தாதாண்டே உண்டு. இனிமே நான் எப்ப லவ் பண்ணி, எப்ப கமிட் ஆகி, எப்ப கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெத்து. ஃபீல் பண்ணிட்டியா? நீ பேசியதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணணும்னா டெய்லி ஃபேன்ல தான்ல தொங்கணும். அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆனா ரொம்ப வயசாயிட்டுலாம், ரொம்ப நாள்லாம் போகாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னா 20 பேருக்கு அம்மான்னு கூப்பிட்டதுக்கு தான் ஆள் இருக்காது. நேத்துக்கு நான் ஒருத்தவங்களை அனுப்புனேன்ல, அவங்க வந்தாங்களா? ஆமா, ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி உன் வீட்டுல தானே வேலை பார்த்துட்டு இருந்தாவ. ஆமா மச்சான், நல்லாதான் வேலை பாப்பாவ, நல்ல பாசமா இருப்பாவ. ஆனா ஏதோ நல்லது செய்ய மாதிரி அம்மாட்ட பேசி பேசி ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்களோன்னு பயம். அதான் வீட்டுக்கு வேலைக்கு வராண்டான்னு சொன்னேன். நீ வேற ஆள் கேட்டியா? எல்லாரையும் நல்லாதான் பாத்துப்பாவ. காசு பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல மச்சான். ஆசிரமத்தை நடத்துறதுக்கு தான் இப்ப ஆள் இல்லாம போயிட்டு மாறி. அதுல 5 பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள். உனக்குன்னா ஏதாவது சேர்த்து வைக்கலாம்ல? எவ்வளவு வாங்கினாலும் எல்லாத்தையும் அங்கேயே கொண்டு கொட்டிட்டு இருக்க. உனக்குன்னா ஏதாவது சேர்த்து வச்சுட்டு பண்ணல. நீ பண்ண கூடாதுன்னு எல்லாம் நான் சொல்லல. நீ வளர்ந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது செய்ய ஆசைப்படியா, அது சரி. உனக்கு நீ எதுவுமே கூட்டி வைக்காம வேற எல்லாம் எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, விடு. பிறந்ததுல இருந்தே அம்மா அப்பான்னு யாருமே இல்ல. நான் டாக்டர், யாராவது சொன்னா நம்புவாங்களாம். கஷ்டப்பட்டு படிச்சா ஸ்காலர்ஷிப்ல இடம் கிடைச்சி. அதுக்கு எவ்வளவு தூண்டுகோல் வேணும்னு தெரியுமா? எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காவ. இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். எனக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாவ. இதே மாதிரி எனக்கு புற உள்ளவியலுக்கு நான் ஹெல்ப் பண்ணாண்டாமா? அப்பதானே எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதுக்குன்னு உனக்குன்னு எதுவுமே கூட்டி வைக்காம பண்ணணுமா? நான் எதுக்குள்ள கூட்டி வைக்கணும்? எல்லாமே நீ இருக்க. என்னதான் இந்த ஹாஸ்பிட்டல் உன்னோடதுனாலும் உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சேலரி வரல. யாருக்காவது இந்த கொடுப்பன வருமா? உன் சேலரி தான் எனக்கும். எல்லாருமே சொல்லுவாவ, இங்க சஞ்சய் டாக்டர் வேற இல்ல, வினித் டாக்டர் வேற இல்லன்னு. எனக்கு இப்ப கூட ஒண்ணு மட்டும் தான் புரியாது மச்சான். எனக்குன்னு யாருமே இல்ல. யாருமே இல்லதான். ஆனா நீ இருக்கலாம். எங்க இந்த மாதிரி பண்ணுவாவ? எம்டி வாங்குற அளவு சேலரி ஒர்க் பண்றவங்களுக்கு கிடைக்குமா? சரி, வளவலான்னு பேசாத. அது என்ன, பிரியாக்கும் உனக்கு அடிக்கடி ஒரே டாபிக் கிடைக்குது. யாருமே இல்ல யாருமே இல்லன்னு. அவளே இந்த மாதிரி தான். ஏதாவது எமோஷனல் ஆனால்னா எனக்கு யாரும் இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவா. அதை விட மச்சான், சொல்லதை கேள்ல, கொஞ்சமாவது உனக்குன்னு கூட்டி வை. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ பார்க்க மாட்டியா? நீ என்ன எத்தனையோ பேருக்கு பண்ணிய. இது நான் பண்றது வேற, நீ பண்ணியது வேற. இங்க பாரு, உன் ஸ்டாஃப கரெக்ட் பண்ணிருவேன்னு சொன்னேன்ல, அதுக்காண்டி பக்கம் பக்கமா பேசாத எரிச்சலா வருது. என்னையும் வளர்த்து விட்டாவ. வளர்ந்தவியெல்லாம் இப்ப அங்கேயும் இங்கேயுமா பெய்யாச்சு. என்னால மட்டும் பழசையெல்லாம் மறக்கவே முடியல மச்சான். நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு ஆயிட்டான்ல. இனிமே தனியா வீடு வச்சு தனியா போலான்னு எனக்கு மட்டும் தோணவே மாட்டேங்குது. என்ன ஒரு கவலை. அவங்க இருக்கிறது வரைக்கும் அம்மான்னு கூப்பிட்டுக்கலாம். இத்தனை வருஷமா ஆசிரமத்தை நடத்தி எங்களை எல்லாரையும் பாத்துருக்காவே இல்ல. அவியலுக்கு எப்பவும் ஒரே கவலைதான் மச்சான். நான் போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் யாரு அப்படின்னு. நீ மெர்லினா பேசினதுக்கெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். யாருக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் நான் அதுக்கு அகைன்ஸ்டா நிக்கவே மாட்டேன். நான் இது வரைக்கும் பிரியா கிட்ட கூட ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லட்டா? பிரியா கிட்ட கூட ஷேர் பண்ணாத விஷயம் இருக்கா? எங்க கனி இருக்கா எல்லாம். அதான் பிரியாக்கு ஒரு பொண்ணு பூ வச்சா இல்ல, அவதானே? ஆமா, நான் கூட என் தங்கச்சின்னு சொல்லுவோம்ல. அவளை ரீசெண்டா ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்குமா? அவனுக்கு பிடிக்கும்னு தெரியும். ஆனா அவ்வளவுதான் என்னால கெஸ் பண்ணவே தெரியல. நீ அந்த பையனை கூப்பிட்டு பேசலையா? அதான் அவன் விருப்பம். அதுல நான் என்ன போய் பேச முடியும்? நான் என்ன வீட்டுல பார்த்து வச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ண போறேன்? இருந்தாலும் ஒரு அண்ணனா இருந்து நீ விசாரிக்கணும்ல. பிரியாட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவனை பத்தி கேட்டேன். பிரியா நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் ஏன் அவனை பத்தி விசாரிக்கேன்னு அவளுக்கு டவுட் வந்ததில்ல. உனக்கே தெரியல, பிரியா சும்மா எல்லாம் யாரையும் நம்ப மாட்டா. அவளே ஒரு ஆளை பத்தி நல்லதா பேசியாள்னா நல்லதா தான் இருப்பான். பிரியாவும் கனியும் என்கிட்ட பேச ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருக்கு. அதை நினைச்சுதான் இவ்வளவு கெட்டவனா இருந்த ஒருத்தன் எப்படி திடீர்னு நல்லவனா மாற முடியும்? இல்ல நல்லவனா பார்வையிலே எங்களுக்கு தான் கெட்டவனா தெரிஞ்சானான்னு தெரியல. கனிக்கும் பிடிச்சிருந்தனா நான் எல்லாம் இடையில போய் நிக்க முடியாது. இப்ப அவளுக்கு பிடிக்காம அவன் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா நான் இடையில போய் கேட்கலாம். அவ ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கா. பிரியாக்கு ஆக்சிடென்ட் புறவு போய்க்கு வரும்போது பிரியா வேண்டான்னு சொன்னது இந்த 10 நாளுக்கு இடையில தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் வேற கனியை கூட்டு வர போறது இல்ல. அதான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கானோன்னு தோணுது. இனிமே என்ன பண்ண போற? பாப்போம். கனி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி அவன் வீடு அங்க இருக்குன்னு ஒருக்கா ஃபாலோ பண்ணணும். வீடு மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், ஆளா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை கெட்டவனா இருந்தா என்ன பண்ண போற? வேற என்ன, முகத்திரையே அவளுக்கு முன்னாடி கிளிக்க வேண்டியதான். அதுவே நல்லவனா இருந்தா? நல்லவனா இருந்தா அமைதியா இருக்க வேண்டியதான். தொடக்கத்திலேயே அவளுக்கு 4 அட்வைஸ் பண்ணலாம்ல. அறிவு கிட்டவனே, ஒரு பையனும் பொண்ண பேசியாவான்னு வச்சுக்கா. பேரண்ட்ஸ் பண்ணிய தப்பு என்ன தெரியுமா? 7000 அட்வைஸ் அந்த பிள்ளைகளுக்கு பண்ணியது. அவளுக்கு கதை தெரியுமா? அவ அப்படி பண்ணிட்டான். இவளுக்கு கதை தெரியுமா? இவளுக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்து. இதே மாதிரி இவன்கிட்ட பேசி இவனே கல்யாணம் பண்ணி உனக்கு ஏதோ ஆயிராமன்னு சொல்லிட்டு தொடங்குவாவ. அது வரைக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். பேசியதை வச்சே பிள்ளைகளை போட்டு குழப்பி திருக்கி இல்லாத ஒன்னே மனசுல வர வச்சிருது. இந்த ஒரு தப்பு என்ன பண்ணக்கூடாது. வேற அந்தால போன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானா? இப்ப ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காவ. ஆரம்பத்துல எல்லா பேரண்ட்ஸும் பண்ணிய ஒரு தப்பு டார்ச்சர் பண்ணியது. அதுக்கு பதிலா என்ன தெரியுமா பண்ணலாம்? அந்த பையனை விட
அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணு மேல நல்ல பாசத்தை வச்சாவான்னு வச்சுக்கான். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவளுக்கே தோணும், அவனை விட நம்ம அம்மாவும் அப்பாவும் தான் நமக்கு முக்கியம். ஏன் மச்சான் அப்ப உனக்கு மட்டும் தோணல? என் வயசு வேற, படிக்க பிள்ளைகள் வயசு வேறல கோம்ப. இப்ப மட்டும் நான் கனிட்ட போய் இதை பத்தி பேசினேன்னு வச்சுக்கான், அவ இப்பவே குழம்ப ஆரம்பிப்பா. ஒருவேளை நம்ம மனசுல அப்படி இருக்கானு, இல்லாத ஒண்ணா நானே கிளறி விட்ட மாதிரி இருக்கான். இன்னொன்னு தெரியுமா, அவ தப்பான வழியில போக மாட்டான்னு எனக்கே தெரியும். ஒன்னு சூஸ் பண்ணாலும் கரெக்டா தான் சூஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. புறவே எதுக்கு நீ குழம்பிட்டு இருக்க? 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கனிக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த இடப்பட்ட நேரத்துல தான் என்னமோ நடந்திருக்கு. மாறி அந்த பையனுக்கு காலேஜ்ல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணால ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அதுலயும் நல்லவனா தான் இருந்திருக்கான். ஒருவேளை கனிக்க மனசுலயே அப்படி ஏதாவது இருந்தாலும் அவள்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. ஏம்பல கோம்ப கணக்குல பேசியா? தப்பு மட்டும் பண்ணாம பாத்துக்கணும். பேசி அவலாம் எடுக்காவலாம் கண்டுக்காம இருந்துடணும். நம்ம தாட்டு என்னன்னு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க மேல திணிக்கமோ அது திரும்பி நம்மள்ட்டே வந்துறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்போம். அது வெறுப்பாவி ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு மேலதான் போய் ஒட்டிக்கும். அதனால கண்டுக்காம இருந்துடணும். அவளுக்கு பிடிக்கலையா, அதுக்கு புறவன் தொல்லை பண்ணியானா சும்மா விட மாட்டேன். இல்ல கெட்டவனா இருக்கானா அவளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணியானா அப்பவும் சும்மா விட மாட்டேன். எப்பா உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ரவுண்ட்ஸ் போவே இல்லையா? உன் பேஷன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. மாதிரி உங்க ஆள் வேற வர சொல்லி இருக்காவ இல்ல? அவ சும்மா ஏதாவது மொக்க கதையை விடாது கூப்பிட்டுருப்பா. பில்டப் எல்லாம் பெருசா கொடுத்த? ஆமா, அதை நடத்திட்டு தான் அடுத்த வேலையை பாப்பா. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்க மச்சான், அத பெருசா யோசிச்சு அவளும் குழம்பி என்னையும் குழப்பி. அதான் பொண்ணுங்க மனசு மென்மையானதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவளுக்கு டாபிக் சாராவை பத்தியா தான் இருக்கான். இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிட்டா உன்னையதான் கூப்பிட்டாவன்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன். சும்மா அவள்கிட்ட இப்படிதான் வெறுப்பேத்திட்டு இருந்தேன். பண்ட இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நீயும் கொஞ்சம் வெறுப்பாவோ இல்ல. அதான் இதெல்லாம் ஒரு பொழப்பு கண்டியா? தூ சரி விடு, நம்ம பார்க்காத அசிங்கமா. ஏடி சாரா, சாரா, வந்து இப்படி நாள் ஆகுது. இந்த கிழவிகிட்ட கொஞ்ச நேரம் இருந்து பேசுறதுக்கு தோணுதா? அதுக்கு 2-3 நாளைக்கு ஏன்னா நேரம் இந்த ரூம்லயே அடைஞ்சுக்கிட்டு கிடக்குது. ஆமா, வந்ததை 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சிட்டு பாசத்தை எல்லாம் பொழிஞ்சிட்டு இருப்பியா? அடி வச்சு யுத்தத்தை நடத்தாம இருந்தாலே காணும். பாட்டி எதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தியா? அடி இதுல கொஞ்ச நேரம் இரு. என்னத்த இருக்கு அந்த தோசை சட்டியில? ஏன்னா நேரம் அந்த புவானையே பிடிக்கிட்டு இருக்க. கிழவி வாயை குறைன்னா இவனை கொஞ்ச நேரம் இருந்து ஆளுல கூட இருந்து பேசலாமா? இவனை இருட்டி ஏன் 4 பேருக்கு கூட இருந்து பேசிட்டி இனிமே இன்னும் 2 நாள்ல புருஷன் வீட்டுக்கு போவ. சாரா எம்மையா, உங்கள்ட்ட நான் எத்தனை நாள் சொன்னாச்சு இந்த ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கமா தூக்கி போடுங்கன்னு? யாராவது கால் தடிக்கு கீழே விழுந்தாவல்னா சரி அத்தா, நாளையில இருந்து ஒதுக்கி வைக்கேன். கிளறி உனக்கு வாய் கொஞ்சம் ஓவரா தான் பேட்டிக்கிட்டியா? யாரா கண்டியாட்டி மக்கா, ஏன்னா நீ யாரமா? கல்ல எடுத்து அங்கதுக்கு வச்சிருக்கேன், மொளவிட பாய் அங்கதுக்கு வச்சிருக்கேன். இதே புராணம் தான். எம்மை வீட்டு பியாசுனா எனக்கு ஜியாத்து தான் கிறுக்கு பிடிக்கும். இடி மாப்பிள்ளை எங்க சாப்பிட கூடலையா? இன்னும் வெளியில யாரு கூடலயே போன் பேசிட்டு இருக்காவ. வந்ததுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடியோம். சாரா மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வித்தியாசமா செய்யணுமா? ஏமா நான் முட்டை பொரிச்சிட்டேன், அது காணும். அடி விருந்துக்கு வந்திருக்க மாப்பிள்ளைக்கு முட்டை பொரிச்சிட்டேங்க. ஆமா சாரா, ஃப்ரிட்ஜ்ல சிக்கன் எல்லாம் இருக்கு. நீ தான் சொல்லிட்டு இருக்க நாளைக்கு வச்சா காணணும். ஏமா மீன் குழம்பு இருக்குல்ல, அது அவங்களுக்கு போதும். மாறி இப்பதான் நான் போய் ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன். நீ மீன் பொரிச்சிருக்கல, அதுவே காணும். வீட்டுல வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லு பாப்பா. பொரியல் வச்சிருக்கேன், மாறி உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், கத்தரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன். இவ்வளவு வச்சிருக்கேல, இனிமே அங்க நடக்கத மட்டும் பாரு. சிக்கன் மட்டன் அதுக்கு கொடுக்காண்டாமா? கிளவி அவிய ஒன்னே மாதிரி என்னைய மாதிரி எல்லாம் கிடையாது. மீன் குழம்பு மட்டும் காணும், வேணா பாரு. அம்மா கஷ்டப்பட்டு வச்ச பொரியல அவியல் எல்லாம் வேஸ்டா தான் போவோம். மீன் குழம்புல மீன் எல்லாம் சாப்பிட மாட்டாவ, அந்த குழம்பு மட்டுமே அவியலுக்கு போதும். எங்க அத்தை இருக்காவேல, கல்யாணம் ஆன புதுசுன்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சிருப்பாவ வித விதமா. எப்படியா நானும் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு தெரியும். வார்த்தை என்ன தெரியுமா கேட்பாவ? எதுக்கு இப்படி கல்யாண வீட்டுக்கு அடுக்கிற மாதிரி அடக்கி இருக்குதுன்னு கேட்பாவ. ஏம்மா உன்ட்ட இன்னொன்னு சொல்லட்டா? ரோஹித்துக்கு சோறு கூட தயிர் அல்லது மோர் விட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டது ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய் வச்சாட்டி? ஏமா ஆமா, ஆனா நல்ல சளி வருமா, அதனால எங்க அத்தை அதெல்லாம் வெளில கொடுக்க மாட்டாவ. என்னைய மாதிரி யாருக்காவது கொடுத்து வச்சிருக்குமா? என் புருஷன் எவ்வளவு சிம்பிள் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு அது இதுனால யோசிக்கவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். இல்லாட்ட மாட்டா இவ அப்படியே செஞ்சு கிழிச்சிட்டு தான் மறு வேலையை பாப்பா. எங்களவி உன் புருஷனுக்கு வகை வகையா பிடிச்சாலும் நீ ஒண்ணுமே செஞ்சு கொடுக்க மாட்டியாமல? பழைய சோறு புறம் ஊறுகாய், அப்படி இல்லாட்டா சின்ன வெங்காயம், அப்படி ஏதாவது தானே கொடுப்பியா? எந்த கேன சட்டி உன்ட்ட இப்படி சொன்னா? இந்த உன் மருமவ தான் சொன்னா. எடி வீட்டுக்கு வெளியில ஃபுல்லா காக்கா சுத்திக்கிட்டே கிடக்கு, காக்காய விரட்டிட்டு வாரேன். காக்கா விரட்டிய மூஞ்ச பாரு மூஞ்ச. உன் கொம்மை ஏன்டி பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? ஏன் மாமே உன் கொம்மைய கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இம்புடு நாள் ஒரு மீன் வாங்குறதுக்கு அவளை நான் வெளியே விட்டுருப்பேனா? நடையா நடந்து நாளா போய் மீனெல்லாம் வாங்கி கொடுக்கேன். கிளவி அங்கே 4 அல்ல கையை வச்சிருக்காமல, காய் விக்கிறதுக்குன்னு 4 பாட்டி மாதிரி இருப்பாவலாம் உன் வயசுல. அவிய கூட போய் ஊர்வம் வளர்க்கறதுக்கு தானே போய் இருப்பியா? சும்மா வெளியே விட மாட்டாவன்னு சொல்லிட்டு மீன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போவியா? இதெல்லாம் எவாட்டி ஒன்று சொன்னது? கிளவி உன்னைய பத்தி எனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. தெரியாது என் பியார கெடுக்கிறதுக்குனே உன் கொம்மை இருக்கா இல்ல? கரெக்ட், என்னமோ கொஞ்ச நாள் தானே இருக்கு. என் பியார மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்களா, அடுத்த நாள் என் பியார பொண்டாட்டி நானும் சேர்ந்து உன் கொம்மையை அடிச்சு வரட்டாட்ட பாரு.
வாரவ ஒன்னே இருக்க விட்டாள்னா சரிதான். அதெல்லாம் என் பேரன் அழகுக்கு நல்ல பொண்ணா, வீட்டுக்கு அடக்கமான பொண்ணா தான் வருவா. ஒன்னே மாதிரியா? ஆமாமா, அதையும் பாத்துருவோம். ஆமாக்கா. பட்டிமா சாப்பிட்டாச்சா? ஆமாமாக்கா, சாப்பிட்டாச்சு. இனிமே அந்த அளவுக்கு கிடக்க வேண்டியதுதான். எங்க போன் பேசி முடிஞ்சா? ஆமா சாரா, ஒரு முக்கியமான விஷயம் பாத்துக்கா. என்ன? திங்கக்கிழமையில இருந்து ஸ்டேஷன் போனோம். என்னமோ 3 நாள் லீவ் இருக்கலாம். இல்ல சாரா, ஸ்டேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை. கண்டிப்பா திங்கக்கிழமையில இருந்து போய் தான் ஆகணும். அப்படி என்ன பிரச்சனை? ஏற்கனவே நிறைய நாள் லீவ் எடுத்துட்டேன்ல, இனிமே போய் தான் ஆகணும். இந்த குட்டியை வச்சுட்டு எப்படியாக மேட்ச்கிட்டு இருக்குதியான்னு தெரியலாமா? கிழவி, உன் புருஷனே ஒன்னே மேட்ச் இருக்காருல, என் புருஷன் அதெல்லாம் என்ன மேட்ச்கிடுவாரு? பாட்டிமா இவள்கிட்ட வாய் கொடுத்து தப்ப முடியுமா? ஏங்க, அப்படி என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்ல, ஸ்டேஷன் பிரச்சனையே கட்டின பொண்டாட்டிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை பார்க்காவ. என்ன? நான் கேட்டது நாளைக்கு பிரியாக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாதான் வேணும். கெட் ரெடி. அந்த மைண்ட்ல இருந்து இன்னும் நீ மாறலையா? என்னமா மாறையில, இனிமே மாற மாட்டேன். இன்னைக்கு ஒரு நைட்டு தான் உங்களுக்கு டைம். படுறா, எனக்கு டைம் தரால பாரு. நான் கேட்டதான் சொல்லிட்டேன். நாளைக்கு பிரியாக்கும் சஞ்சய்க்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே நான் கேட்டது. சாரா, என்னமோ ஒரு நாள் இருக்கலாம், ஒரு நாளை பார்த்துட்டு நான் முடிவெடுக்கேன். பாருங்க. பிரியா, நீங்க சாப்பிட்டாச்சா? ஆமா ரோஹித், இப்ப சஞ்சய் வருவாரு. வினிதண்ணாக்கு ஆசிரமத்துல இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காவ போல. அவர் கூடாலே இருந்து சாப்பிட்டுட்டாராம். அதான் நானும் சாப்பிட்டுட்டேன். ஒரே லவ் தான் போங்க. இப்பவே அவர் சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவியா போல. அப்படியெல்லாம் இல்ல, ஒரு அரை மணி நேரம் தான் இருந்து பேசுவாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்ல, அந்த நேரம் நான் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அதுலயும் 1/4 மணி நேரம் போயிடும்ல. சரிதான், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க, டைம் ஆகுதுல்ல. ஆ, சாரா இப்போ ரோஹித் அதை பத்தி தான் பேசியா? சஞ்சய் கிட்ட பேசி நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். என்ன கூப்பிட்டுட்டு அமைதியா இருந்தா என்னடி அர்த்தம்? எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ, இல்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டேன். என்ன ரெடி பண்ணணும்? அதான் பூ பழம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. யாருக்கோ? நமக்கு. ஆ, என்ன? அதுக்கு தானே கூப்பிட்டேன். எதுக்கு? அதுக்கு. ஐயோ, நான் அதுக்கு கூப்பிடல. ஐயோ, வேற எதுக்கு கூப்பிட்டீங்க? போங்க சஞ்சய், நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயா குட்டிமா, நான் அதுக்குன்னுலாம் நினைச்சேன். ஒய், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? ஏதாவது பேசி என்ன இந்த மாதிரி வெக்கப்பட வச்சுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு வழக்கமா போச்சு. என்ன ஒரு அறிவாளித்தனம், என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ம்ம். ஒய், நீ எதை பத்தி பேசுறது கூப்பிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியாதா? சாராவே ரோஹித்தையும் பத்தி பேசுறது கூப்பிட்டுருப்ப, கரெக்டா? எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ என்ன நினைக்கிறியோ அது என் மனசுல தோணும். ஆஹா, அப்படியா? செக் பண்றியா? ஆ, இங்க வா. ம். எப்படி செக் பண்ண? சும்மா என் நெஞ்சில காதை வச்சுட்டு கேளு. கேட்டா நீங்க நினைக்கிறது அங்க கேக்குமா? கண்டிப்பா கேட்டு பாரு. ஏ ராசா குருவி, அடிவெள்ளி அருவி, ஆகாசம் கொடுத்த அழகான பருவி, சந்தோஷ சதிராட புரியாத புதி போட. எப்படி கேட்டா? இல்ல, வேற என்ன கேட்டு? லேப்டாப் 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 இப்படி கேட்டது. ஐயே, அப்ப ஐ லவ் யூ பிரியான்னு கேட்கலையா? போங்க. உங்களுக்கு ஏன் என்ன இவ்ளோ பிடிக்குது? என் ஒய்ஃபை எனக்கு பிடிக்காம வேற யாருக்கு பிடிக்கும்? நீங்க அப்படியே எல்லாத்துலயும் எங்க மாமா மாதிரியே இருக்குது தெரியுமா? அப்படியா? ஆனா ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுக்கு ஒத்து போவேல. எங்க மாமாக்கு சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழும், உங்களுக்கு அது இல்ல. அதுக்கு இனிமே நான் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் செய்ய முடியும். கன்னத்துல குழி இருந்தா அழகா இருக்கும்ல. கண்ண குழி எதனால விழுதுன்னு தெரியுமா? ஆஹா, ஏன்? உங்க மாமாக்கு தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஏதாவது ஜெனரேஷன்ல யாருக்காவது குழி விழுமா இருக்கும். ஐயே, என்ன டாக்டர் நீங்க? கன்னத்துல குழி உள்ளதுக்கு பழைய ஜெனரேஷன் பார்த்து தான் வரணுமா? முத கன்னத்துல எதனால குழி விழுதுன்னு தெரியுமா? கடவுள் படைப்பு. கடவுள் படைப்பு தான். சயின்ஸ் படி தெரியுமா? தெரியாதே. நம்ம ஃபேஸ்ல எல்லாம் நிறைய மசில்ஸ் இருக்கும். இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு தெரியும்ல. பிரியா, நம்ம சீக்ஸ் இருக்குல்ல, கண்ணம் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்க எலும்புல இருந்து உதடுக்கு ஒரு மசில் அப்படியே வரும். நார்மலா எல்லாருக்கும் ஒரு மசில் தான் இருக்கும். சிலருக்கு கன்னத்துல இருந்து 2 மசிலா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சா? 2 மசில் வந்து உதடோட ஓரம் இருக்கலாம், அதுல ஜாயிண்ட் ஆகும். அதனாலதான் அவங்களுக்கு சிரிக்கும் போது குழி விழுது. அப்படியா? என்னமோ ஒண்ணு தெரியுமா? கண்ண குழிய கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆர்டிபிஷியலா வர வைக்க முடியும். அப்படியா? ஆமா. எப்படி கடவுள் தந்ததே இருக்கட்டா? நமக்கு அதெல்லாம் போதும். சஞ்சய், என்ன சொல்ல வரேன்னு எனக்கே புரியுது. ஆனா ஏன் திடீர்னு நீ இத பத்தி பேசியன்னா புரியல. சாரா ரோஹித் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் என் காதால கேட்டேன். என்ன பேசிட்டு இருந்தா? ஏதோ பயத்துல இருக்கா போல. இன்னமும் கொஞ்ச நாள் கூட விட்டா ரோஹித் கிட்ட இருந்து பிரிச்சு அக்ஷயாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா வேணும். அதான் உடனே ரோஹித் கிட்ட எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. சாராவா?
ஆமா ஏதோ பயத்துல இருக்கா. இந்த பயத்தை யூஸ் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கலாம்ல. அதுக்கு நீ என்ன பண்ண போற? நம்ம எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவோம். அதுக்கு பிறகு அவ எதையும் தள்ளி போட மாட்டாவேல. சரி. நீங்க போய் ரோஹித் கிட்ட பேசுங்க. அடியே லூசா நீ என்ன போய் பேச சொல்லிய? அதெல்லாம் அவருக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும். நீ வேணா சாராக்கு ஏதாவது புத்தி சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடு. ரோஹித்துக்கு என்ன பண்ணணும் தெரியும். நம்ம அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணி அளவுக்கு எல்லாம் அவர் இல்ல. சரியா? பிறகு என்ன குட்டிமா, நாளைக்கு என்கேஜ்மெண்ட், என்னம்மா 2 வாரத்துல கல்யாணம், ஒரே ஜாலி தானே? போங்க. இதயமே இடம் மாறி போன இதயம் தேடுதே கடல் சேரத்தானே